ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் பார்க்க வேண்டிய டாபிக் டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் டெப்ட், பொது கடனினுடைய வகைகள். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் பப்ளிக் டெப்ட், உள்நாட்டு பொது கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் இஸ் அ லோன் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஃப்ரம் த சிட்டிசன்ஸ் ஆர் த ஃபார்ம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் within the country. And internal public debt only the involves transfer of wealth அப்படின்னு சொல்லுவாங்க. உள்நாட்டு கடன், உள்நாட்டு பொது கடன் அப்படின்னு பார்க்கும்போது a loan taken by the government from the citizens or the different from different institutions. அதாவது ஒரு நாட்டிற்குள்ளார அந்த குடிமக்கள் மற்றும் அந்த நாட்டினுடைய நிறுவனங்கள்கிட்ட இருந்து அரசினால் கவர்மெண்ட்டினால் பெறப்படுகின்ற கடன், அதுதான் உள்நாட்டு கடன். அந்த மக்கள்கிட்டையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய கடன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உள்நாட்டு கடன் அப்படிங்க பார்க்கும்போது இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் ஒன்லி இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு பொது கடன் அப்படிங்கிறது செல்வத்தை மாற்றிக்கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது இந்த உள்நாட்டு கடன் அப்படிங்கிறது எது, அதில் எதெல்லாம் அடங்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, the main sources of internal public debt are as follows. Individuals who purchase government bonds and securities. அதாவது ஒரு தனிப்பட்ட நபர்கள், தனி மனிதர்கள், தனி நபர்கள் அரசாங்கத்துடைய பத்திரங்கள் மற்றும் அதனுடைய ஆவணங்களை வாங்குறது. அடுத்தது பேங்க்ஸ் அண்ட் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பை பாண்ட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து பத்திரங்களை, அதாவது வந்து என்னது, அரசிடம் இருந்து, அரசாங்கத்திட்ட இருந்து தனியாரோ இல்லை பொதுத்துறை வங்கிகளோ அந்த பத்திரங்களை வாங்கிக்கிறது. நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக், அதாவது அரசு துறை சாராத நிறுவனங்கள் இல்லையா, அது எதுன்னு நிதி சாராத நிறுவனங்களும் யூடிஐ, எல்ஐசி, ஜிஐசி ஆர் ஆல்சோ பை த கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நிதி சாராத பத்திரங்களை அரசாங்கத்திட்டேருந்து வாங்குறது. அடுத்தது சென்ட்ரல் பேங்க் கேன் lend த கவர்மெண்ட் டு த கவர்மெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி சப்ளை. The central bank can also issue the money to meet the expenditure of the government. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு மைய வங்கிக்கிட்ட இருந்து கடன் வழங்குறாங்க, பண அளிப்பை கொடுக்கணுங்கிற அரசினுடைய செலவு அதை சந்திப்பதற்காக மைய வங்கி என்ன சொல்கிறாங்கன்னா பணமாக வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, வெளிநாட்டு பொதுக்கடன். when a loan is taken from abroad or from an international organization it is called external பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பெறப்படக்கூடிய கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதுக்கு அயல்நாட்டு கடன்னு சொல்கிறாங்க. அப்போ எதுலேருந்து வாங்குறாங்க, யார்கிட்டேருந்து வாங்குறாங்க? இந்த மெயின் சோர்சஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட், ஐஎம்எஃப், அதாவது பார்த்திங்கன்னா பன்னாட்டு பண நிதியம், ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். வேர்ல்டு பேங்க், உலக வங்கிக்கிட்ட, ஐடிஏ, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா ஏடிபி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள்கிட்ட இருந்து ஒரு லோன் வாங்குறது. லோன் ஃப்ரம் த அதர் கண்ட்ரிஸ் அண்ட் த கவர்மெண்ட். இது தவிர கடன் பெறக்கூடிய மற்ற வெளிநாட்டு அரசுகள்கிட்டையும் கடன் பெறக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அயல்நாட்டு கடனில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த நாட்டில் எவ்வளோ கடன் வாங்குகிறாங்க டாலருடைய மதிப்பில் அப்படிங்கிறது தான் இந்த டேபர் காலம். இது ஜூன் 2018 அடிப்படையில் இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் வெளிநாட்டு கடன் எவ்வளோ இருக்குது, அந்த நாட்டினுடைய வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டாலரோட மதிப்பீட்டில் இருக்குது, அது பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா காசஸ் ஃபார் த இன்க்ரீஸ் இன் த பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பொது கடன் அதிகரிப்பதற்கான காரணங்கள். ஏன் வந்து ஒரு நாட்டில் கடன் அதிகமாகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதான் காசஸ் ஃபார் த இன்க்ரீஸ் இன் பப்ளிக் டெப்ட். The causes for enormous growth of public debt may be studied under the following subheadings. நிறைய காரணங்கள்னால ஏன்னா அது பொதுக்கடன் வந்து அதிகரிக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வார் அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் வார், போர் மற்றும் போருக்கான ஆயத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஜிங் வார் ஹாஸ் பிகம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காசஸ் ஃபார் இன்கரிங் டெப்ட்ஸ் பை த கவர்மெண்ட். போர் நெருக்கடி தான் அரசுக்கான மிக முக்கியமான ஒரு கடன் வாங்குவதற்கான ஒரு காரணம். இன் மாடர்ன் டைம்ஸ் த ப்ரிப்ரேஷன் ஃபார் வார் அண்ட் நியூக்ளியர் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டேக் அவே த மேஜர் ஷேர் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் ரெவன்யூ அண்ட் ஸோ இட் இன்கர்ஸ் அ டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி போர் நெருக்கடி ஒரு காரணம், ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்க்கும்போது போருக்காக நம்ம ரெடி ஆகிறதே
வந்து பார்த்தோன்னா அதுக்காக நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த கருவிகள், இதுக்காக செய்யக்கூடிய செலவுகளே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் அதிகமாக கடன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி. அடுத்து ரெண்டாவது பார்த்தோன்னா சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு, சமுதாய தேவைகள் அப்படின்னு சொல்லணும். மாடர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ். They have to undertake many social obligations like public health, sanitation, education, insurance, transport and communication, etc. Besides providing the minimum necessaries of life to the citizens of the country. To finance these, the state has to incur a heavy public debt. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா சமுதாய தேவைகள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி சமுதாய தேவைகள்னு எது? இன்றைக்கி அரசுங்கிறது எது? நலம் நாடும் அரசாக, நலம் பேணும் அரசாக இன்றைக்கி செயல்படும். அப்போ மக்களுக்கு தேவையான அந்த சுகாதார வசதிகள், கல்வி வசதிகள், காப்பீடு, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக செய்யக்கூடிய செலவு தான் அப்படின்னு சொல்லி, அந்த குறைஞ்சபட்ச வசதிகளை கூட செஞ்சு கொடுக்கறதுக்காக அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுகிறது இல்லையா? அதனால் கடன் செலவுகள் அதிகமாகுது. அதனால தான் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலைகளுக்கு அரசு தள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. The government has to undertake many projects for economic development of the country அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அரசினுடைய பொருளாதார முன்னேற்றங்கிறது எதை குறிக்குன்னா அரசினுடைய திட்டம் தான், பொருளாதார திட்டங்கள் தான். அதை மேற்கொள்வதற்காக நிறைய செலவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே கட்டுமானம், பவர் ப்ராஜெக்ட்ஸ், மின்சார திட்டங்கள், அடுத்து இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், நீர்ப்பாசன வசதிகள், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கனரக தொழில்கள், இது மாதிரிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வளங்கள் தேவைப்படுது. அதனால் அரசாங்கத்துக்கு நிறைய செலவுகள் ஏற்படுது. ஆனால் அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட் குட் பி தாட் ஆஃப் ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் மொபைலைசிங் ரிசோர்ஸஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்லி. டியூ டு ஹெவி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் the government always face deficit budget. Such deficits have to be financed only through the borrowings. அதனால தான் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலவு காரணமாக அரசாங்கம் என்ன பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த பற்றாக்குறையை சரி செய்கிறதுக்காக கடன் வாங்கி தான் அதை சரி செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் டேஸ் face the problem of unemployment and it has become the duty to solve this by making the huge public expenditure. இன்னைக்கு வேலையின்மை அப்படிங்கிறது அரசாங்கம் எதிர்நோக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காகவே அவங்க என்ன செய்கிறாங்க, அது மிகப்பெரிய ஒரு கடமையாகவே அரசாங்கம் அதுக்காகவே நிறைய செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. டு சால்வ் அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா அரசாங்கம் ஒரு பெரிய தொகையை வந்து செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ கடன் அதிகரிக்க தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங் த ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் திஸ் ஸ்டேட்ஸ் ஹவ் டு ரெஸ்ட் த பப்ளிக். அப்போ அந்த வேலையின்மை பிரச்சனை தீர்க்கறதுக்காக அரசாங்கத்துக்கு நிறைய செலவுகள் ஏற்படுது. அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படுது. கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. The government can withdraw the excess money from circulation by raising the public debt and thus the prevent prices from the raising. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்தை அரசாங்கம் என்ன திரும்ப பெறுவதற்கு பொதுக்கடன் வழிமுறையை தான் அவங்க கையாளுறாங்க. அதனால் விலையேற்றத்தை அது தடுக்குதுன்னு சொல்லலாம். ஃபைட்டிங் டிப்ரெஷன், பொருளாதார மந்தத்தை தடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். டியூரிங் த டிப்ரெஷன் ஃபேஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் is lacking. The government applies a compensatory public spending by borrowing from internal and external sources அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பொருளாதார மந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் முதலீடு குறைவாக இருக்குது. அதனால் அதை ஈடுகட்டுறதுக்காக அதை சரி செய்வதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இந்த கடனை எப்படி திரும்ப செலுத்துறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் ரெம்டேஷன் ஆஃப் பப்ளிக் டெப்ட், பொதுக்கடனை திரும்ப செலுத்தக்கூடிய முறைகள். The process of repaying the public debt is called remuneration. பொதுக்கடனை வந்து திரும்ப செலுத்தக்கூடிய வழிமுறைகளுக்கு தான் ரெம்டேஷன் சொல்கிறாங்க. The government sells securities to the public and at the time of maturity. The persons who holds the securities surrenders it to the government.
அரசாங்கம் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பத்திரங்களை பொதுமக்கள் வந்து அந்த மெச்சூரிட்டி காலம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது வட்டியோடு பெறுவதற்கான அந்த என்ன வட்டியை பெறுவதற்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் என்ன முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிங் ஃபண்டுனா மூழ்கும் நிதி அப்படின்னு அர்த்தம். அண்டர் திஸ் மெத்தட் த கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷஸ் a செப்பரேட் ஃபண்ட் இஸ் known as சிங்கிங் ஃபண்ட். கடனுக்காக அரசாங்கம் தனி ஒரு நிதி முறையை ஏற்படுத்துது. அதற்கு பேர் தான் சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிங் ஃபண்டுனா மூழ்கும் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. த கவர்மெண்ட் கிரெடிட்ஸ் எவ்ரி இயர் எ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி டு திஸ் ஃபண்டு. ஸோ அரசாங்கம் வந்து ஏன்னா இந்த பத்திரங்களெல்லாம் வாங்குறாங்களே மக்கள், அப்போ அது மெச்சூரானா திரும்ப பணம் செலுத்தணும் இல்லையா, அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க அப்படியே போட்டுக்கிட்டே வருவாங்க. த கவர்மெண்ட் கிரெடிட்ஸ் எவ்ரி இயர் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் மணி டு திஸ் ஃபண்டு. பை திஸ் டைம் த டெப்ட் மெச்சூர்ஸ். அப்போ அந்த கடன் முதிர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வட்டியோடு சேர்த்து அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அந்த நிதியிலேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. முதல்ல அதை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பை த டைம் டெப்ட் மெச்சூர்ஸ் த ஃபண்ட் அக்யூமுலேட்ஸ் இனஃப் அமௌண்ட் டு பே ஆஃப் த பிரின்சிபல் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். This method was first introduced in England by வால்போல். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த வால்போல் என்பவரால் தான் இந்த முறையை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு. அடுத்தது கன்வர்ஷன், கடனை மாற்றுறதுன்னு அர்த்தம். கன்வர்ஷன் ஆஃப் லோன்ஸ், பழைய கடனை புது கடனை மாற்றுறது. The conversion of loans is another method of remuneration of public debt. It means that an old loan is converted into new. அதாவது பழைய லோனை பழைய கடனை புதிய கடனாக மாற்றுறது, அதுக்கு பேர் கடனை மாற்றுறதுன்னு அர்த்தம். அண்டர் திஸ் சிஸ்டம் a high interest public debt is converted into a low interest public debt. அதாவது அப்படி மாற்றி வைக்கும்போது அந்த கடனுக்கான குறைவான வட்டி தான் அந்த கடனுக்காக வழங்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. ஸோ எஸ் கன்வெர்டட் இன்டு லோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட். டால்டன் அப்படிங்கிற பொருளாதாரத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா ஃபெல்ட் தட் டெப்ட் கன்வர்ஷன் ஆக்சுவலி ரிலாக்ஸஸ் த டெப்ட் பர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடன் மாற்றுதல் கடன் பழுவை அது குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டரி சர்ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது வரவு செலவு திட்ட உபரி அப்படின்னு சொல்கிறாங்க. when the government presents surplus budget it can be utilized for repaying the debt. Surplus occurs when the public revenue exceeds the public expenditure. However this method is rarely possible. ஸோ வரவு செலவு திட்ட உபரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அரசாங்கம் இந்த திட்டத்தை தாக்கல் செய்யும்போது அந்த உபரிங்கிறது எக்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. கடனை திருப்பி செலுத்த பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி செலவு குறைவு வருவாய் அதிகமாக வரும்போது அதுதான் உபரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எப்போதாவது தான் அது நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெர்மினல் ஆனுவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, பகுதியாக செலுத்துறது. இன் திஸ் மெத்தட் கவர்மெண்ட் பேஸ் ஆஃப் பப்ளிக் டெப்ட் ஆன் த பேஸ் ஆஃப் டெர்மினல் annuity in equal annual installments. This is the easiest way for paying off the public debt. அதாவது இந்த கடன் அப்படிங்கிறது அரசாங்கம் வந்து வருஷம் தவணை முறையில் செலுத்துறது தான் வந்து ரொம்ப சுலபமான ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ரெப்புடேஷன் அப்படின்னு சொன்னாங்க, அதாவது ரீப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க, கடன் மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. It is the easiest way for the government to get rid the burden of payment of a loan. கடனை திரும்ப செலுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கடன் சுமையிலேருந்து அவங்க வெளியே வரணும்னா அதுக்கு அரசாங்கம் வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வாக்குறுதிகள் இந்த மாதிரி வந்து உறுதியளிக்கிறத வந்து மறுக்கணும். இதை செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் மறுத்துடும். இன் சச் அ கேஸ் த கவர்மெண்ட் டஸ் நாட் ரெகக்னைஸ் இட்ஸ் ஆப்ளிகேஷன் டு ரீபே த லோன். இட் இஸ் அ சர்டன்லி நாட் பேயிங் ஆஃப் லோன் but destroying it. However, in normal case, the government does not do so. So, if done, it will lose its creditably. அது வந்து கடன் அந்த மறுக்கக்கூடிய அந்த முறை தான். கடன் திரும்ப செலுத்துவதாகாது. ஆனால் பார்த்திங்கன்னா அதை அழிக்கணும். கடனை வந்து திரும்ப செலுத்துறது வந்து மறுப்பு கிடையாது, ஆனால் அந்த கடனையே அழிக்கணும் அப்படிங்கிறது தான் கடன் மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாதாரணமான ஒரு சூழ்நிலை அந்த கடன் மறுப்புங்கிறது பார்த்திங்கன்னா வாய்ப்பு பாசிபிள் இல்லை. இது வந்து அப்படி செஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த அரசாங்கம் வாக்குறுதியை இருந்து தவறான முறையில் கொடுத்துருச்சுன்னா செயல்படுத்தலைன்னா அரசாங்கத்துக்கு அதனால் ஏன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை தன்மையை வந்து அவங்க இழந்துருவாங்க. அதனால் அரசாங்கம் இந்த முறையை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதத்தை குறைத்தல். அனதர் மெத்தட் ஆஃப் டெப்ட் ரிடம்ஷன் இஸ் த கம்பல்சரி ரிடக்ஷன் இன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டியூரிங் த டைம் ஆஃப் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். ஸோ நிதி சிக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரங்களில் கட்டாயமாக வட்டியை குறைத்து அந்த கடனை திரும்ப செலுத்துவது இது ஒரு வகை. வட்டியை குறைச்சோம்னா கடனை சீக்கிரமாக வாங்கிடலாம், அந்த கடனை திரும்ப செலுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வட்டி வீதத்தை குறைக்கணும். அடுத்தது கேபிட்டல் லீவி அப்படின்னா மூலதன தீர்வை அப்படின்னு சொல்லுவோம். When the government imposes the levy on the capital assets owned by an individual or any institution, it is called the capital levy. This levy is imposed on the capital assets above the minimum limit on the progressive scale. The fund so collected can be used by the government for paying off war-time debt obligations. This is the most controversial method of debt repayment. ஸோ ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அல்லது அந்த வளர்ச்சிக்காக அவங்க மூலதன சொத்துக்கள் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அதற்கு வரியை விதித்து அதன் மூலமாக அந்த வரியின் மூலமாக போர்க்கால கடனை செலுத்துவதற்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலும் இது பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனையான ஒரு முறை தான், அப்படி கான்ட்ரவர்ஷியல்னால் சர்ச்சைக்குரிய ஒரு தீர்வு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். Thank you.